வந்து அஸ்ஸாம் அதே போல பீகார்ல வந்து வெள்ளம் தடுப்புக்கு பட்ஜெட் ஒதுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் வெள்ளம் வரலையா, ஏன் ஒதுக்க மாட்டாங்க? நான் உங்களுக்கு அதுதான் பதில் சொன்னேன். அவர் கேட்டது சொன்னேன். வெள்ள நிவாரணம் அப்படின்றதுக்கு, அதாவது பேரிடர் நிவாரணம் அல்லது டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப், இது ரெண்டுமே அதிகமாக தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. அதை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நான் தான் சொல்கிறேனே, இல்லைங்க 39,000 கோடி கூட கேட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எந்தெந்த துறைகளில் என்ன கேட்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு பயிர் நாசமாயிருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போது அது காப்பீட்டிலேருந்து போயிடும். அது ஏன் சொல்லலை நீங்கள்? அதே மாதிரி மின் கம்பங்கள் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மின்துறையிலேருந்து பவர் மினிஸ்ட்ரிக்கு போகும். இது நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம அது சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நாங்கள் கேட்டோம். மத்திய அரசு பட்ஜெட்டில் இருந்தாங்க நிதி கொடுக்கும். பணம் இல்லாத பட்ஜெட்லேருந்து எப்படி நிதி கொடுப்பாங்க? அப்போது விவசாயத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ரோடு வந்து நாசமாயிருச்சு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் அந்த 200 கிலோமீட்டருக்கு உண்டான ரோட்டுக்கு நிதி ஒதுக்குவாங்க. இதுதான் ஒரு மத்திய அரசாங்கம் செய்யும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேட்டிங்கள்ல 13,000 கோடி, ஏன் கேட்டீங்க? என்னென்ன துறை வாரியாக கேட்டீங்க? எழுதி கொடுங்க. முதல்ல அனௌன்ஸ் நீங்கள் இப்போ மீடியா முன்னாடி சொல்லுங்கள். ஆனால் நான் 13,000 கோடி கேட்டேன், மத்திய அரசு கொடுக்கல, இந்த டயலாக் வசனம் வேணாம். கதை வசனமெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க, பட்டியல் கொடுங்க, இதை மாதிரி செஞ்சோம் கொடுங்க. நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். என்ன ப்ரூவ் பண்ணுறேன்னா, என்னென்ன துறையிலேருந்து எவ்வளோ பணம் கொடுத்துருக்குறோம், நீங்கள் கேட்டது நியாயமா இல்லையா? 1000 மின்கம்பங்கள் உடைஞ்சு போச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டானதை சொல்கிறோம். இன்றைக்கி வந்து மின்துறையில் டான்ஜெட்கோ நிறுவனம், அதுதான் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் இல்லையா, 55,000 கோடிக்கும் மேலே மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனம் தான் பல திட்டங்கள் மூலமாக கடன் கொடுத்துருக்கிறது. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இப்போ நான் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனத்தினுடைய இயக்குனர். நான் சார்ந்திருக்கிற நிறுவனத்தின் மூலமாக 55,000 கோடி கடன் கொடுத்துருக்கோம். போதுமா? டான்ஜெட்கோ தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே மிக சிறந்த நிறுவனம். டான்ஜெட்கோவுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு இந்தியாவில் வேறு எந்த நிறுவனத்துக்கும் கிடையாது. ஆனால் அரசியல்வாதிகள் நான் கோடிட்டு காமிக்கிறேன், இங்கே ஆள்கின்றவர்களுடைய தவறான நிர்வாகத்தினால் அந்த நிறுவனம் நாசமாக போச்சு. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்களா, நீங்கள் கொடுங்க. டான்ஜெட்கோ நிறுவனத்தை கொடுக்காதீங்க. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, தமிழக முதலமைச்சர் சொல்கிறாரு அல்லது தமிழக அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் செய்ததினால்தான் நாங்கள் மின் கட்டணத்தை ஏற்றினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறான செய்தி. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு? ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிச்சு. யாரை? டான்ஜெட்கோவை. நீங்கள் நல்லா இருக்கணுங்க, உங்கள் நிறுவனம் நல்லா இருக்கணும், லாபமாக இயங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயமான விஷயமா இல்லையா? நியாயம்தானே சொல்கிறது. ஆனால் டான்ஜெட்கோனுடைய நஷ்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கணும். நீங்கள் ஏற்றுக்கலைன்னு சொன்னால் மத்திய அரசு பொறுப்பாகாது. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? நீங்கள் லாபத்தில் இயங்கணும்னு. லாபத்தில் எப்படி இயங்க முடியும்? நீங்கள் கட்டண உயர்வு மட்டும்தான் லாபத்தை உயர்த்துகிற வழியா? கிடையாது. ஊழலை குறைங்க. 100 ரூபாய் பொருளை 300 ரூபாய்க்கு வாங்காதீங்க. நீங்கள் 100 ரூபாய் பொருளை 300 ரூபாய்க்கு வாங்கினா நஷ்டமாக தான் செய்யும். அதைத்தான் சொல்கிறோம். இல்லைன்னு இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் நீங்கள் யாராவது சொல்லுங்கள், சார் சத்தியமாக சொல்கிறேன் ஊழலே இல்லை தமிழ்நாட்டில், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், சேமிப்பு தான் மிக முக்கியம். அதுதான் வருமானம். அதனால் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க இதை பொறுத்தவரையில் இன்றைக்கி நிதிநிலை அறிக்கையில் முழுக்க இந்தியா சார்ந்த அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது.
இதில் நான் மீண்டும் சொல்கிறேன், தொழில் முன்னேற்றம், பொருளாதாரம் அப்படின்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸில் உற்பத்தி மாநிலங்களில் 3 அல்லது 4 மாநிலங்களில் மிக முக்கியமானது தமிழ்நாடு. இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய பயன் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக வரும்.